வணக்கம் அன்பார்ந்த ஜோதிடர்களே. குருப்பெயர்ச்சி பலன்கள், ராகுபெயர்ச்சி பலன்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ராகுகேது குருப்பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் 12 லக்னங்களுக்கும் விரிவான விளக்கங்கள் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் போகணும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இன்னைக்கு லக்னம் என்பது உயிர். அந்த லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தால் அந்த திசா புத்தி காலங்களில் கஷ்டம் வருகிறது. அது சில மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய எப்பயுமே பலமாக இருந்தால் ஒரு நாள் முன்னேற்றம் இருக்குது. லக்னாதிபதி பலகீனமானாலும் ஒரு நாள் முன்னேற்றம் இருக்கிறது. அந்த பலம் என்ன, பலகீனம் என்ன அப்படி என்பதை நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல கடமைப்பட்டேன். பொதுவாக ஒரு லக்னத்துக்கு 6, 8, 12 லக்னாதிபதி மறைந்தால் அவர் யார் சாரத்தின் அடிப்படையில் இயங்குகிறார் என்று பார்க்க வேண்டும். ஜாதகம் தெரிந்தவர்களும் இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்னுடைய 25 ஆண்டு காலங்கள் நான் என்னுடைய குருமார்கள் மற்றும் என்னுடைய அனைத்து நண்பர்கள் அனைவருடைய ஜாதகத்தையும் நான் ஆராய்ந்து பார்த்ததில் சுய ஒரு முடிவுகளாக என் குருமார்களை நினைத்து நான் யோசித்து செயல்படையில் ஒவ்வொரு சார பலனும் ரொம்ப முக்கியம். அதாவது லக்னத்தின் சாரம் என்ன, லக்னத்தின் சார அதிபதி எங்கே இருக்கார், சாரம் கொடுத்தவர் எங்கே இருக்கிறார், அவர் இருக்கும் இடம் 6, 8, 12 அவரும் சேர்ந்து இருந்தால் பிரச்சனைகள் கூடும். அப்போ அந்த திசாபுத்தி காலங்களில் எல்லா மனிதருமே பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போனேன், முருகனை கும்பிட்டேன், திருப்பதியை கும்பிட்டேன், எல்லா சாமியும் கும்பிட்டும் பலன் இல்லை, சரி ஒரு ஜோசியரை பார்த்தோமா இன்னும் 4 ஜோசியரை பார்ப்போம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திசாநாதன் நடக்கையில் ஒவ்வொரு ஜோசியராக அலைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அது எந்த ஜோசியர்டையுமே முடிவாக கிடைக்காது. அது கிடைக்காதுன்னா விதி. இப்போ ஒரு மனிதருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேச லக்னத்தை எடுத்துக்கிறோம். மேச லக்னத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் போய் பொதுவாக 6ஆம் இடத்துல கண்ணியில் போய் அவர் உட்காந்துருக்காரு அப்படின்னா அந்த திசை நடையில் பார்த்தீங்கன்னா விபத்துக்கள், மனவேதனைகள், குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள், இடம் விட்டு இடம் மாறுதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். அந்த நிலை நடக்கையில் தான் சிலவங்க நமக்கு யாரும் சொந்த பந்தத்தில் ஏதோ பண்ணிட்டாங்களோ செஞ்சுட்டாங்களோன்னு தன்னுடைய மனசை குழப்புவாங்களே தவிர கண்டிப்பான முறையில் ஒரு மேச லக்னமாக இருந்தால் செவ்வாய் திசை அவர் ஜாதகத்துக்கு 1, 8 கூடையவர், 8ஆம் இடம் ஆயில் அவர் 6ஆம் இடத்தில் மறைவது கண்டிப்பாக யோகம் தானே தவிர அது கன்னியில் மறைகிறார் அப்படின்னு சொல்லலாம். மேச லக்னத்துக்கு அந்த கன்னியில் மறையும் போது என்ன அப்படின்னா அவர் பகை கொண்ட வீடா அப்படின்னா நம்ம எதையுமே பகை கொண்டா கூட உறவும் வரும்னு சொல்லலாம். மனிதர்கள் சேர்க்கை போல் கிரகங்கள் சேர்க்கை கண்டிப்பான முறையில் முக்கியம். இந்த நிலை பொதுவாக பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேச லக்னம், அந்த மேச லக்னத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் போய் கண்ணியில் இருக்காருன்னு சொல்லுவீங்க. அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சித்திரை, அவருடைய சுயசாரம், லக்னாதிபதியினுடைய சுயசாரம். அப்போ அந்த லக்னாதிபதியினுடைய சுயசாரத்தை வாங்கையில் 1, 6 கூடையவன் அப்படின்னா கலகம் கச்சை என்று சொல்லலாம். அப்போ 1, 8 அப்படின்னா ஆயில் நிலை. பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரத்தம் சின்ன, ஏன்னா செவ்வாய் ரத்தகாரகன், யுத்தகாரகன், போர் குணம் படைத்தவன். அப்போ அந்த ரத்தம் பூமியில் ஒரு சொட்டாவது விடணுங்கிறது ஒரு கணக்கு. அந்த காவு கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. அந்த காவு மாதிரி தான் இது மனிதனுடைய ரத்தம் பூமிக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு விதி. இந்த நிலை மாறுவது எப்படின்னா திருச்செந்தூர் முருகனுடைய அருளும் பழனி முருகனுடைய அருளும் இருந்தால் இந்த செவ்வாயினுடைய திசை காலத்தை கடத்தலாம். அதே நேரத்தில் செவ்வாய்க்கு சிறப்பு வழிபாடாக வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லப்பட்டு இருக்குது. அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது சஷ்டி திதி என்னைக்கு போனீங்கன்னா அந்த திசையினுடைய தாக்கங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். அந்த திசை நல்ல திசை என்னென்னா பூமி இருந்தால் பூமியை கொடுத்துருவோம். செவ்வாய் திசை முடிஞ்சுன்னா அடுத்து ராகு திசை வரும். அந்த ராகு திசை பார்த்தீங்கன்னா 18 வருஷம், 18 வருஷத்தில் நல்ல ராகா இருந்தால் சிறப்பாக இருக்கும். நாளும் நல்லது நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.